அரவக்குறிச்சி தொகுதியில் இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என திமுக வேட்பாளர் மஞ்சனூர் இளங்கோ வாக்குறுதி அளித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மஞ்சனூர் இளங்கோ நாகம்பள்ளி, காந்தி நகர், பாரதி நகர், அம்பேத்கர் நகர், செல்லிப்பாளையம், பெத்தான்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் வரவேற்பு அளித்தனர். மேலும் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய இளங்கோ, கரூருக்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் திமுகவின் இரும்பு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பகுதியிலே மலைக்கோயிலை பகுதியிலே ஒரு 54 வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, இன்றைக்கு இப்போ நம்ம கிராமத்தில் பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் மிகவும் எழுச்சியோடு ஆரவாரத்தோடு நீங்கள் சென்று வாருங்கள், வெற்றி பெற்று வாருங்கள் என்று நம்மளை வழி அனுப்புகிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது தேர்தல் களம். இப்போ நம்ம தொகுதியில் மாணவர்களுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம்? சிறப்பு திட்டம் இப்போ நம்ம அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். அதே போல் ஒரு 65 வகுப்பறை கட்டடங்களை 25 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி படித்து முடித்து வெளியில் போகிறவங்களுக்கு லேப்டாப் நம்ம மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டம். அது மாணவரிடத்துல நம்ம வரவேற்பு இருக்குது. அந்த லேப்டாப்பில் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. எல்லா நாம்ஸு எல்லா ஒரு அவங்க நாளைக்கு வேலைக்கு போனால் அது பயன்பெறுகின்ற அளவுக்கு அந்த திட்டம் பயனாகும். மாணவர்கள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக உங்கள்கிட்ட என்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க? மாணவர் சார்பாக ஒரு விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். விரைவில் இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு குடித்தலை கொடுத்தாங்க. இந்த ஆண்டு நம்ம அரவக்குறிச்சி தொகுதிக்கு ஒரு 3 கோடி ரூபாய் செலவில் அந்த விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்பதை ஒரு உறுதி அளித்திருக்காங்க. உறுதியாக நம்ம கொண்டாந்துடலாம். அது கொண்டாந்துட்டால் நம்ம இங்கே இருக்கிற பகுதியினுடைய மாணவர்கள் எந்த விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் அந்த விளையாட்டு அரங்கத்தில் நடத்தி கொள்ளலாம்.